प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रे एकपाणये ज्ञान मुद्राय कृष्णाय गीतामिருத துரியே நமः. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரு பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருளால் இந்த திருவண்ணாமலை க்ஷேத்திரத்திலே இன்றும் இன்னும் 2 நாட்களுக்கும் திருவாசகம் முற்றோதலோடு கூட அதன் பொருளை சிந்திக்கும் வகையிலே உபன்யாசங்களும் இணைந்த சிறப்பு அந்தர்யோகம் நடைபெறுகிறது. அதற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். பொறுக்கி எடுத்த மணிகள் போல வந்திருக்கிற சில பேராகிய நீங்கள் ஏற்கனவே திருவாசகத்தின் மகிமையை அறிந்தவர்கள்தான். அதனாலதான் முற்றோதலுக்கு வரணும்னு மெனக்கெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு முயற்சி போட்டு அதை செய்யறது. போற போக்கில் வருது அப்படியே அனுபவிச்சுக்கோங்கிறது இல்லை, அதுக்காகவே முயற்சி எடுத்து வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது திருவாசகத்தினுடைய பெருமையை பற்றி என்ன சொல்லுவது என்று யோசித்த போது எனக்கு ஒரு தோன்றியது. நம்முடைய குருநாதர் சுவாமி சித்பானந்த மகாராஜ் அவர்களுடைய நூல்களிலே பிரஸ்தானத்ரயம் என்கிற ஒரு மதிப்பை பெறக்கூடியது 3. பிரஸ்தானத்ரயம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். திரயம்னா 3 அடங்கிய ஒரு கூட்டம், ஒரு செட்டு. அது எப்படிப்பட்டது? பிரஸ்தானத்ரயம் முக்கியமான 3 முதல் 3 நூல்கள் நம்முடைய சனாதன தர்மமாகிய வைதீக மதமாகிய இந்து மதத்துக்கு அடிப்படை நூல்களா இருக்கக்கூடியது 3. அந்த 3 என்னென்ன அப்படின்னா உபனிஷதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம். இவை வேதாந்த தத்துவத்தை உலகத்துக்கு சொல்லக்கூடியது இந்த 3. இதை அடியொற்றி தான் மற்ற எல்லா பெரியவர்களும் அவர்களுடைய நூல்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். வேற மதத்தில் உள்ளவங்கெல்லாம் ஏதாவது சொன்னா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா, நாம அதை கடைப்பிடிக்கலாமா அப்படின்னு எப்படி ஒரே கல்ல தங்கத்தை வரிசை பார்க்குற மாதிரி அதை எப்படி தரம் தெரிந்து கொள்வதுன்னா இந்த 3ல் அது சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். இந்த 3ல் அது வந்திருந்ததுன்னா இது ஏற்புடையது, வரலைன்னா வேண்டாம், அப்படி ஒதுக்கி தள்ளுவதுதான் நம்முடைய மரபு. அப்படி முக்கியமான 3 நூல்கள் இந்த உபனிஷதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. அதுபோல சுவாமிஜி அவர்கள் கிட்டத்தட்ட 100 நூல்கள் போல எழுதியிருக்காங்க. அந்த 100ல முக்கியமா ஒரு 3 சொல்லு அப்படின்னு 3 விளக்க உரைகள் சுவாமிஜி கொடுத்திருக்கிறார்கள். பகவத்கீதைக்கு விளக்கம் செய்திருக்கிறார்கள், திருவாசகத்திற்கு விளக்கம் செய்திருக்கிறார்கள், தாய்மானவர் பாடல்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள், 4வதாக லலிதா சகஸ்ரநாமத்துக்கும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இதை இந்த முக்கியமான 3 உரைகளை, அதாவது பகவத்கீதை, திருவாசகம், தாய்மானவர் விளக்கம், சுவாமியுடைய பிரஸ்தானத்ரயம். ஆனால் லலிதா சகஸ்ரநாமத்தை விட்டுட முடியும், சேர்த்துடலாம். அதனால அது சித்பவானந்த சதுஷ்டயம். சதுஷ்டயம்னா 4ன்னு அர்த்தம், திரயம்னா 3. சுவாமிஜிக்கு 4 முக்கிய நூல்கள். இந்த 4 முக்கிய நூல்கள்ல திருவாசகத்தினுடைய விளக்கத்தை சுவாமிஜி கொடுத்திருக்கிறத பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும். 1000 பக்கம் மொத்தம் அந்த விளக்கம், திருவாசகத்துக்கு சுவாமிஜி அளித்திருக்கிற விளக்கம். பக்கம் முக்கியம் இல்லை, விஷயம் நல்லா இருக்கிறதுனால அதை சொல்லுவதற்கு இத்தனை பக்கம் எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார்கள்.
அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா 60 பக்கங்களுக்கு வரக்கூடிய ஒரு நீண்ட முன்னுரை கொடுத்திருக்கிறார். திருவாசகத்தை புரிந்து கொள்வதில் என்னென்ன அடிப்படை கருத்துக்களை நாம தெரிந்துக்கணுமோ அதையெல்லாம் அந்த முகவுரையில் சொல்லியிருக்கிறார்கள். அதனால நான் என்ன நினைச்சேன், அந்த திருவாசகத்து விளக்க உரையில சுவாமிஜி என்ன பாணிய கருத்தை பின்பற்றி இருக்கிறார்களோ அதை ஒட்டியே சொல்லுவது அப்படின்னு முடிவெடுத்தேன். அப்ப அந்த திருவாசக முகவுரையில சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க என்பதை இப்பொழுதும் இன்றைய மதிய உபன்யாசத்தில் பார்ப்போம். அப்புறம் நேரடியாக திருவாசக பாடல்களுக்கு விளக்கம் அளிக்கலாம். இந்த முகவுரையில அதாவது ஆசிரியர் நூலுக்குள்ள புகுந்துட்டா இந்த முதல் நூல் ஒன்றுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க இல்லையா, அப்ப அவங்க சொந்த சரக்கெல்லாம் சொல்ல முடியாது. பெரியவங்க சொல்லி இருக்கிற சொல்லிட்டே போவாங்க. அப்ப தான் சொல்ல விரும்புகிற கருத்தை எங்க சொல்றது, இந்த முகவுரையை அதுக்கு வாய்ப்பா எடுத்துக்கிறாங்க. அப்படி இந்த முகவுரையில சுவாமிஜி என்ன பண்ணியிருக்காங்க, தலைப்புகள் கொடுத்து ஒரு தலைப்பின் கீழே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி 21 தலைப்புகள் மொத்தம் திருவாசக முகவுரையில இருக்கு. அந்த 21 தலைப்புகள் என்னென்னா, வாத்த ஊரர் வரலாறு. முதல்ல இந்த நாம படிக்க போகிற இந்த திருவாசகத்தை எழுதிய மணிவாசக பெருமானின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக அழகாக தெளிவாக எடுத்துரைக்கிறார். அதற்குன்னு சில தனித்தன்மைகள்லாம் இருக்கு, சுவாமிஜி சொல்லியிருக்கிற அந்த வரலாற்றுக்கு, அது அப்புறம் பார்ப்போம். அடுத்தது நூல் அமைப்பு. நாம படிக்க போற இந்த திருவாசகத்தினுடைய நூல் அமைப்பு என்ன அப்படிங்கறத விளக்குகிறார். அதுல சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். தத்துவ விளக்கம். இந்த திருவாசகம் அதனுடைய முக்கியத்துவத்தை இனிமே சொல்ல போறார். ஒண்ணுன்னா தத்துவ விளக்கம் அளிக்கிறது. திருவாசகத்தை நாம ஏன் படிக்கிறோம், தத்துவத்திற்கு, இயற்கைக்கு, இறைவனை பற்றிய உண்மைக்கு சரியான விளக்கம் நமக்கு கிடைக்கணும்னா திருவாசகத்தை படிக்கணும். அது எப்படி தத்துவ விளக்கம் அளிக்கிறதுன்னு அந்த 3வது பகுதியில சொல்றாரு. அப்புறம் தத்துவ விளக்கம்னு சொன்ன உடனே என்னென்ன தத்துவங்களை சொல்றதுன்னு அதுல ஒரு முக்கியமான தத்துவத்தை எடுத்துக்கிறார், மாயா தத்துவம். மாயையை பற்றி திருவாசகத்துல என்னென்ன குறிப்புகள் வருது, நாம மாயையை எப்படி புரிந்து கொள்ளணும் என்பதை சொல்லுகிறார். அப்புறம் சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை கருத்து தத்துவம் என்னன்னா மும்மலம். அந்த மும்மலங்கள் பற்றி ஐதீகமா வந்த கருத்து என்ன அதையும் சொல்லிட்டு தான் சொல்ல விரும்புகிற கருத்தையும் சொல்லுகிறார். மும்மலம் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. அப்புறம் சமயங்களின் தோற்றம், சமயங்களின் சமரசம் அப்படின்னு சொல்றார். அதாவது ஏன் உலகத்துல மதம்னு ஒண்ணு இருக்கு, இத்தனை சண்டை வருதே, மதம்னே ஒண்ணு இல்லாம இருந்தா நல்லது தானே. அந்த ஒரு முடிவுக்கு தான் மேநாட்டுல பல பேர் வந்துட்டாங்க. லோகாயுதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் அந்த முடிவுக்கு வந்துருவாங்க. மதம்னே ஒண்ணு வேண்டாம், சாமியே கும்பிட வேண்டாம், நல்லா சாப்பிட்டு வேலையை பாரு போதும். அப்படி சொல்லக்கூடிய இடத்துல மதத்துக்கு என்ன அவசியம் அப்படிங்கறத எடுத்து சொல்லி பலவிதமான மதங்கள் எப்படி ஏன் இருக்கின்றன, அவற்றுக்குள் நாம எப்படி சமரசம் காணணும்னு எடுத்து சொல்லி இந்த பலவிதமான மதங்களுக்கு இடையிலே மாணிக்க வாசகர் போன்ற அருளாளரின் முக்கியத்துவம் என்ன அதை சொல்ற. என்ன சொன்னாலும் அங்க நிறுத்திடுவார். திருவண்ணாமலையில கிரிவலம் பண்றதுல ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, நாம இப்படி நடந்து வந்து கொண்டே இருக்கோம், 14 கிலோமீட்டர் நடக்க போறோம். ஒவ்வொரு அடியிலையும் நம்ம கவனம் அண்ணாமலையார் மேலேயே இருக்கணும். ஒரு பசுவை அது கழுத்துல கயிறை கட்டி அந்த கயிறை ஒரு தரையில அடிச்ச ஒரு முளையில கட்டி விட்டா அது எவ்வளவு சுத்தி போனாலும் அந்த முளையோட அதுக்கு தொடர்பு இருக்கும். அது மாதிரி நாம நம்ம கவனமெல்லாம் அண்ணாமலையார் மேல இருக்கணும் கிரிவலம் வரும்போது. அது மாதிரி சாமி என்ன சொன்னாலும் மாணிக்க வாசகருக்கு அதை இணைச்சு சொல்லிடுவார். அப்படி சமயங்களின் தோற்றம், சமயங்களின் சமரசம் அதெல்லாம் சொல்லும் பொழுது மாணிக்க வாசகர் எப்படி சமயம் கடந்து அருள்நிலையை அந்த அருள்நிலைக்கு விளக்கமாக இருக்கிறார் அப்படிங்கறத சொல்றார். அப்புறம் வடமொழியும் தென்மொழியும், சம்ஸ்கிருதம் தமிழ், இது ரெண்டை பற்றியும் சில கருத்துக்களை சொல்லி மாணிக்க வாசகருடைய சிறப்பு தமிழ்ல பாடியிருக்கார். ஆனா தமிழ்ல பாடினாலும் சரி வடமொழியில் தெரியாதவர் அல்ல அப்படிங்கிறதுக்கெல்லாம் அகச்சான்றா இந்த பாடல்கள்லேருந்தே சொல்லி அவர் வேதம் படித்தவர் அப்படிங்கிறத சொல்றார். அப்புறம் சிறப்பான ஒரு விளக்கம் என்னன்னா, சுவாமிஜி ஊடலே ஒரு இடத்துல சொல்ற, தேன் ஈ என்ன செய்கிறது, ஒவ்வொரு மலராக அமர்ந்து அது தரும் தேனை உறிஞ்சி கொள்கிறது. அப்படி பல மலர்களின் தேனை திரட்டுவதனால சுவையும் சத்தும் உள்ள நல்ல அந்த தேன்கிற ஒரு பானம் கிடைக்கிறது. அத மாதிரி சாதகன் அருளாளர்கள், சாதாரணமா எல்லாரும் எழுதுன்னு படிச்சிடக்கூடாது, இறைவனை உணர்ந்த மகான்கள்
பல பேரோடது படிக்கும் பொழுது இவனுக்கும் அந்த அருள் உணர்வு கூடுகிறதுன்னு சொல்லி, அதனால இப்ப என்ன பண்றாங்க சாமி, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பரம்பரையில வந்த ஒரு பெருந்துறவியா இருக்கிறதுனால வடநாட்டு சம்பிரதாயத்துல பக்தியை குறிச்சு என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ அதெல்லாம் சாமிக்கு நல்லா தெரியுது. அதை எப்படி மாணிக்க வாசகரையும் திருவாசகத்தையும் புரிந்து கொள்ள பயன்படுத்தி கொள்ளலாம்னு காட்டுறாங்க. மகாபாவக நாரத பக்தி சூத்திரங்கள் இந்த 2 பிரிவிலையும் பகுதிகளிலையும் சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா தனித்தனி விளக்கம் பார்ப்போம். மகாபாவம் பேருணர்ச்சி, மகாபாவம்னா பேருணர்ச்சி, பக்தி பேருணர்ச்சி. அதை பத்தி என்னென்ன வகையில அது இருக்கும், பக்தன் ஒருவன் இறைவனோடு தொடர்பு கொள்ளும் போது அது என்னென்ன வகைகள்ல இருக்குங்கிறத பத்தி வடநாட்டுல விரிவா எழுதியிருக்காங்க. 20 மகாபாவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் இங்க எடுத்து விளக்குகிறார் சுவாமிஜி. எதற்காக? இத்தனையும் மாணிக்கவாசருடைய பாடல்களில் இருக்கின்றன, அதை படிக்கும் போது நீங்க இதை நினைச்சுக்கோங்க அப்படின்னு முதல்லயே கொடுத்துடுற மகாபாவம். அப்புறம் நாரத பக்தி சூத்திரங்கள். நாரத பக்தி சூத்திரங்கள்னா அது பக்தியினுடைய அடிப்படை இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு சிறு நூல். 85 எவ்வளவோ ஸ்லோகங்கள் தான் இருக்கு, மந்திரங்கள் தான், சூத்திரங்கள் தான் இருக்கு. அந்த சூத்திரங்கள் ஒவ்வொன்றும் பக்தியினுடைய இயல்பை சிறப்பை மிக அழகாக வர்ணிக்கின்றன. அதுல சிலவற்றை பொறுக்கி எடுத்து மூல எண்ணிக்கையோட, இப்போ 1வது சூத்திரத்தை விட்டு 2வது எடுக்கிறாங்கன்னா 2ன்னு கொடுத்துருப்பாங்க. முதல் சூத்திரமா இருக்கும், ஆனால் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. மூல எண்ணிக்கையோடு கொடுத்துருக்காங்க சாமி. அப்படி நாரத பக்தி சூத்திரங்களை விளக்குகிறார்கள். அப்புறம் ஒரு 3 விஷயங்கள் சாமி சொல்றாங்க. வேள்வி, தவம், அதிசய செயல்கள். வேள்வினா யாகம் யஜ்ஞம். இந்த யாகம் யஜ்ஞம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி சரியா புரிஞ்சுக்கணும், மணிவாசகர் வாழ்க்கையில யாகம் வேள்வி எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கறத சொல்றாங்க. தவம், தவம் புரிவதோட அதுலயும் என்னென்ன வகைகள்லாம் இருக்கு, நல்ல தபசு என்னது, சாத்வீகமான தபசு என்னது, கோரமான தபசு அசுர தபசு என்னது, அப்புறம் மனிதர்கள் புரியக்கூடிய காமிய தபசு, இப்படி எல்லா வகைகளையும் எடுத்து சொல்லி, யானேயோ தவம் செய்தேன், நான் தவம் செய்யல அப்படிங்கிறார் மணிவாசகர். ஆனா நமக்கு தெரியும் அவருடைய திருவாசகத்தை படிக்கும்போது தவம் செய்யாத ஒருவரால் இப்படி பாடி இருக்கவே முடியாது. அப்போ அந்த தவத்தின் தன்மைகளை அழகா விளக்குகிறார். அதுக்கப்புறம் அதிசய செயல்கள் ரொம்ப நல்லா ஒரு அருமையான ஒரு பகுதி இது. சித்து விளையாட்டு, அதிசய செயல்கள் அப்படின்னு 2 சொல்லி அது 2க்கும் உள்ள வேறுபாட்டை சுட்டி காட்டுற ரொம்ப அருமையா இருக்கும். அதையும் பார்ப்போம். அப்புறம் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய மிக முக்கியமான அம்சங்களை விளக்குகிறார். வேதங்கள் அடிப்படை, நம்ம சனாதன தர்மத்துக்கு அடிப்படை என்ன? வேதங்கள். பார்க்க போனா நாஸ்திகம் அப்படின்னு சொன்ன கடவுள் இல்லைன்னு சொல்றவன் இல்லை, வேதம் சரியில்லைன்னு சொல்றவன் நாஸ்திகம். நம்ம இந்து மதத்தினுடைய அடிப்படையே வேதத்துல தான் இருக்கு. ஆனால் அது வேதங்களுடைய தன்மை. 6 தரிசனங்கள் சொல்லி வேதத்துக்கு அப்புறம் கருத்துக்களை விளக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு 6 தரிசனங்கள் அதை சொல்ற. 6 சமயங்கள், அதாவது இந்து மதத்துக்குள்ளேயே இறைவனை 6 விதமா வழிபடுறோம், அதை பத்தி சொல்றார். இதெல்லாம் அங்கங்க எங்கே திருவாசகத்துல மணிவாசகர் பாடல்களில் வரக்கூடிய குறிப்புகளுக்கு வேண்டிய விளக்கங்கள் இதிலிருந்து பெறுவதற்காக இதை நமக்கு நான் சொல்றேன். அப்புறம் இது சைவ திருமறை நூலா இருந்தாலும் ராமாயண மகாபாரத இதிகாசங்களை பற்றி இதுல சாமி சொல்லியிருக்காங்க. என்ன தர்மத்தையும் ஞானத்தையும் கொடுக்கறதுக்காக எல்லாருக்கும் உபநிஷதம் படிச்சுக்க முடியாது. அப்ப மக்களுக்கு எளிமையா அதை புகட்டுவதற்காக உள்ள முறைதான் இதிகாசங்களும் புராணங்களும். இதிகாசம்ங்கிறது உண்மையிலே வாழ்ந்த பெரியார்களை பற்றியது, புராணங்கள்ங்கிறது உண்மைகளை கற்பனை கதைகள் மூலம் விளக்குவது. அதனால இதிகாசங்கள் புராணங்கள் அதை பத்தி சொல்றாங்க. அப்புறம் நம்ம நாட்டிலேயே தோன்றி ஆனா வேதத்திலேருந்து விலகி சென்ற மதங்கள் இருக்கு. ஜைன மதமும் பௌத்த மதமும். அந்த மதங்களுக்கும் சைவ வைணவ மதங்களுக்கும் இடையில போராட்டங்கள் நம்ம நாட்டுல வரலாற்றுடைய பல காலகட்டங்களில் நிகழ்ந்திருக்கு. அதனால ஜைன மதத்தை பற்றியும் பௌத்த மதத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்றாங்க சாமி. இதெல்லாம் சொல்லிட்டு புராண கதைகளுக்கு அருமையான தத்துவ விளக்கம் எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா புராணத்தை எழுதினவர்கள் ரிஷி தான், வியாசர் தான் எழுதுற. பிரம்மசூத்திரத்தை செய்த அதே வியாசர் தான் புராணங்களையும் எழுதியிருக்கார். அதனால புராண கதைகள்ல எப்படி தத்துவார்த்தம் புதைந்து இருக்கிறதுன்னு சொல்லி
1-2 புராணங்கள் எடுத்துக்கொண்டு விளக்குகிறார். ஏன்னா அதை பற்றின குறிப்புகள் ரெஃபரன்ஸ் இந்த பாடல்களில் வருது, அதனால அதை கொடுத்துருக்கிறார். இப்படி திருவாசகத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவக்கூடிய கருத்துக்களை எல்லாம் விளக்கமா தெள்ள தெளிவா முதல்ல சாமிஜி கொடுத்துட்றாங்க. அதை பற்றி இப்போ கொஞ்சம் பார்ப்போம். இப்போ வாதவூரர் வரலாறு, அவருக்கு பேரு அம்மா அப்பா விட்ட பேர் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. திருவாதவூரர், வாதவூரர் அப்படிங்கிறோம். மதுரைக்கு பக்கத்துல வடகிழக்கு திசையில ஒரு 12 மைல் அப்படிங்கிறாங்க, ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஊர், இன்னைக்கு ஒரு சிற்றூர் இருக்கு, அதான் வாதவூர். அந்த திருவாதவூர், வாத்தன காற்று, வாதவூர்னா அங்க இருக்கிற சிவபெருமானும் வாயு பகவான் வழிபட்டு இருக்கிறாராம். வாயு பகவானால் வழிபடப்பட்ட சிவபெருமான் உரைகின்ற கோயிலை உடைய ஊர் அது வாதவூர். அந்த ஊர்ல சம்பு பாத ஹிருதயர், சம்பு சிவனுக்கு இன்னொரு பேர் சம்பு, சம்பு பாத ஹிருதயர் சிவஞானவதி அம்மையார், அவங்க தான் பெற்றோர்கள். அந்தனர் குலத்திலே பிறக்கிறார். அதனால அவர் நல்ல முறையா வேதம் படிச்சிருக்கணும், அவருக்கு வேதம் தெரிந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சுவாமிஜி அகச்சான்றா இதுல இருந்தே சொல்ற. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். இருக்குங்கிறது ரிக்வேதம், ரிக்வேதம் ஓதிட்டு இருக்காங்களா ஒரு பக்கம் கருவிகளை, இசைக்கருவிகளை இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இறைவனை போற்றுகிறார்கள் சொல்றார் மாணிக்கவாசகர். அதனால அது அவருக்கு தெரிஞ்சதுனால அது அவ்வளவு எளிதாக எடுத்து கையாளுகிறார். இருக்கொடு தோத்திரம் இயம்பினர், அப்படி கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குகிறார் வாதவூரர். இளமையிலேயே அவருடைய கல்வி சிறப்பு, திறமை, ஒழுக்கம் அதெல்லாம் ரொம்ப கீர்த்தி வாய்க்க பெற்றவராக இருந்தார். அதனால மதுரைக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அவரை பற்றி தெரிய வந்த மன்னவன் பாண்டிய மன்னன் அவரை தன்னுடைய அமைச்சராக இருக்கும்படி அழைத்து முதலமைச்சராக வைக்கிறார். அவருக்கு மரியாதை ஒரு பட்டம் கொடுக்கிறார், தென்னவன் பிரம்மராயர் அப்படின்னு பட்டம் எல்லாம் கொடுக்கிறார். ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறார் அரசவையில். இந்த ராஜாவுக்கு குதிரைகள்ல ஒரு அலாதி பிரியம். ஒரு அரசனுக்குன்னா நல்ல படை இருக்கணும். முந்தியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ரத கஜ துரக பதாதி. ரதம்னா தேர்ப்படை, கஜம்னா யானைப்படை, துரகம்னா குதிரைப்படை, பதம் சொன்னா காலாட்படை. இப்படி 4 விதமான படைகள் இருக்கணும். அம்பிகை கூட ஒரு பேர் சதுரங்க பலேஸ்வரி. அதனால இவன் இந்த குதிரையை நிறைய வாங்கி தன்னுடைய குதிரைப்படையை பெருக்குவதில் இவனுக்கு ஒரு ஆசை. குதிரையில இவன் ரொம்ப பிரியமா ஊருக்கு செல்வான்னு நினைக்கிறேன். அதனால இந்த குதிரையை வாங்குறதுக்கு நிறைய செலவழிக்கிறான் இந்த ராஜா. அவன் பேர் அரிமர்தன பாண்டியன், எதிரிகளை அழிப்பவன் அர்த்தம். அரிமர்தனன்னா எதிரிகளை அழிப்பவன். அவனுக்கு இன்னொரு பேர் வரகுண பாண்டியன், மேன்மையான குணங்கள் அமைய பெற்றவன். பாண்டிய மன்னர்கள் எல்லாம் சைவர்கள், சிவபக்தர்கள். மதுரையில் ஆண்ட பாண்டிய மன்னர்கள். இவனும் சிவர் பக்தன் தான். அவனுடைய சிவபக்திக்கும் ஒரு நல்ல அதை பக்குவப்படுத்துவதற்கும் பகவான் மாணிக்கவாசகரையும் பயன்படுத்திக்கிறார். முதலமைச்சரை கூப்பிட்டு இந்த மாதிரி சோழ நாட்டு கடற்கரையில் அரபி குதிரைகள் இருக்கு, அதை வாங்குறதுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வான்னு சொல்றேன். ஒரு எடுத்துட்டு போற வழியில் என்னாச்சு, திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஊர்கிட்ட வரும்போது ஒரு சோலையிலிருந்து ஹரஹர சங்கர ஹரஹர சங்கரன்னு சிவநாமம் ஒலிக்கிறது. கூட்டமா அடியார்கள் பல பேர் இருந்து கொண்டு நாமம் சொல்றாங்க, சிவநாமம் சொல்றாங்க. அது அப்படியே இவர் காதுல கேட்குது. இவர் அப்படியே இழுக்கிறது, காது வழியா புகுந்து இதயத்துல இறங்கி அப்படியே அவரை வா 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 அப்படின்னு கூட்டிட்டு போகுது அந்த சப்தம். அங்க போனா ஒரு சிவஞான செல்வரான முனிவர், அடியார்கள் பலர் அவர் முன் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படியே அவர் முன்னால் நெடுஞ்சான் கிடையாது விழுகிறார். எப்படியா காந்தம் இரும்பை கவருவது போல மண்ணு ஒட்டிக்காத நல்ல இரும்பு காந்த கப்புன்னு பிடிச்சிக்கும். அப்படி இவர் போய் அதனால் ஈர்க்கப்படுகிறார். அங்கே உக்காந்துடுறார் சிவபெருமான்கிட்ட. அது சிவபெருமானே முனிவராக வந்து இவரை ஆட்கொள்வதற்காக வந்திருக்கிறார்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்த சொல்லும்போது நம்ம சாமி சிவனே வந்தார் என்பது ஐதீகம் அப்படின்னு லைட்டாக சொல்லிட்டு விட்டுறாங்க. சிவகணங்கள் தான் அந்த அடியார்களா வந்து உட்கார்ந்துருக்காங்க.
அப்போ ஒருவர் உபதேசம் பண்ணுகிறார், திருவடி தீட்சை தருகிறார். அப்பவே மாணிக்க வாசகர்னு பேரை கொடுத்து அவருக்கு உடனே இறைவன் புகழ பாடக்கூடிய சக்தி வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் இப்படி ரொம்ப இனிமையா சிவ சந்நிதியிலே குருவின் திருமுனர் அமர்ந்திருந்தப்ப அவர் நாங்க போயிட்டு வரோம்னு போறார். என்ன சொல்றாரு அவனுடைய அந்த இடத்துல என்ன சொல்லப்படுறதுன்னு, நான் இப்ப போயிடுறேன், இந்த அடியார்களும் என் கூட வந்துருவாங்க, நீ கொஞ்ச காலம் இருந்து இந்த பூமியில நம்முடைய பெருமையெல்லாம் எல்லாருக்கும் உணர்த்தி விட்டு வா அப்படின்னு சொல்லி போயிடுற. அது உத்தரகோசமங்கையில ஒரு பெரும் சுடர் வருது, அதுல இந்த அடியார்கள்லாம் புகுகிறார்கள். இவர் மட்டும் இருக்க, யாரும் மாணிக்கவாங்க இருட்டார், நீ போக வேண்டாம் இருன்னு சொல்லிட்டார். ராமாயணம் முடிஞ்சு எல்லாரும் அவரவர் வைகுண்டம் போகும்போது ஆஞ்சநேயனை இருட்டார், நீ திரஞ்சீவியா இருட்டார். விபீஷணனும் அப்படிதான், அவங்க அங்க போகிறதுக்கு டிக்கெட் கிடைக்கல, நீ இருன்னு சொல்லி. அதை மாதிரி மாணிக்க வாசகரை கூட்டிட்டு போகல. அவருக்கு ஒரே வருத்தம். திரும்ப திரும்ப எல்லா பாடல்களையும் சொல்லுவார், எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும் ஏமாந்திருக்கேனே, எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும் ஏமாந்திருக்கேனே அப்படின்னு சொல்லுவார். அப்ப சொன்னா கூட அவர் உள்ளமெல்லாம் சிவ சாநித்தியத்திலேயே தான் ஊறி இருக்கு. அதனால அதுக்காகத்தானே அவர் வச்சுட்டு போறார். உலக மக்களுக்கு தெரியணும் இல்லையா, அந்த சிவ உணர்வு, சிவ ஞானம், சிவ போதம் அது எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காகத்தானே அவரை வச்சார். பிரிஞ்சாதான் இன்னும் கொஞ்சம் கூட நினைப்போம்னு சொல்லி அப்படி வச்சார். இவர் என்ன பண்ற, கையில பணம் இருக்கு, பக்கத்துல கோயில், இது நல்லா பண்ணலாமின்னு சொல்லி கோயில் அழகா எடுத்து கட்டிடுற. திருப்பந்திர கோயில் ரொம்ப அழகா இருக்கும். அதுல பல முக்கியமானதுகள்லாம் சொல்லுவாங்க. அதுல ஒரு இது காட்டுவாங்க, மாணிக்க வாசகர் முதல்ல இப்படி இருந்தார் அப்படின்னு ஒரு சிற்பம் இருக்காங்க. அதே இந்த பக்கம் அடியாரான அப்புறம் அவர் இப்படி ஆனார், இப்படி முழங்கால் கிட்ட வரைக்கும் வர மாதிரி வேஷ்டியை கட்டி ஒரு துண்டை கட்டி காய வச்சுட்டு இருக்காரு. அவன் தான் கையில ஒரு ஏடு ஏதோ ஒண்ணு, வேற ஒண்ணும் கிடையாது. அங்க ஒரு மந்திரிலேயே அதுக்கேற்ற மாதிரி தலையில இதெல்லாம் வச்சுட்டு கீழே வச்சுட்டு முறுக்கு மீசையோட அப்படி இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு. இப்ப இவர் வாழ்க்கை அடியோடு மாறி இருக்கிறது. எல்லா பணத்தையும், குதிரை வாங்க கொடுத்த பணத்தெல்லாம் கோயிலை கட்டி செலவழிச்சிட்டு இருக்கார். இந்த செய்தி மன்னனுக்கு போகிறது. கூட இருக்கிறவன் அவர் ஒத்தரை மட்டும் அனுப்பியிருக்க மாட்டார், ஒரு செட்டா அனுப்பியிருப்பாங்கல்ல அந்த பரிவாரங்கள், அதில் விஷயத்த போய் அங்கே போய் போட்டு விட்டுறாங்க. உடனே அவர் குதிரை எங்க அப்படிங்கிற. அப்பதான் இவர் முடிச்சுக்கிறார், ஓ குதிரைக்குள்ளே நம்மளை அனுப்பினார், அதுக்குள்ள இந்த பணத்தை கொடுத்தாரு. அதை சுத்தமாக மறந்து போச்சு. அது எந்த ஜென்மத்திலும் நடந்த மாதிரி இருக்கு அவருக்கு. சிவபெருமான் வந்தது ஒண்ணுதான் அவருக்கு புரியுது. அதனால இவர் என்ன பண்றதுலையும் சிவன்த்தையும் முறையிடுற. ஆவணி மூலத்தில் வரும் என்று சொல் அப்படின்னு அனுப்பிட்டு அப்புறம் அந்த கதையில் சொல்றாங்க, இதெல்லாம் சாமி குறிப்பிடலான ஒரு மாணிக்க கல்லை கொடுத்து சிவபெருமான் இவற்றை ஒரு மாணிக்க கல்லை கொடுத்து இது அவருக்கு ஒரு பிரைஸா கொடுங்கிறார். கொஞ்சம் சமாதானப்படுத்தி வைக்க ராஜாவை. ஏதாவது ஒன்று கொடுத்தனும், அவங்கள பார்த்தா ஏதாவது கொடுத்துட்டே இருந்தா கொஞ்சம் திருப்தி அடைவாங்க. அதனால மாணிக்க கல்லை கொடுத்து இதை அவருக்கு பரிசு மாதிரி கொடுத்து அனுப்புறாரு. அது மாதிரியே செய்யறாரு. ஆவணி மூலத்தன்று குதிரை வரும். அது கேட்ட உடனே மன்னன் அமைதியாயிட்டான். ஆவணி மூலத்தன்று குதிரை வரவும் செய்தது. ஆனா ராத்திரி என்னாச்சு, நரியெல்லாம் பரியெல்லாம் நரியாச்சு. அதனால மதுரையில் இன்னைக்கு ஒரு இடம் நரிமேடு, நரிமேடுன்னு ஒரு இடம் இருக்குது. அப்போ அவர் எப்படி குதிரையை கொடுக்கிறார், சிவபெருமானே வர. பகவத்கீதையில 9வது அத்தியாயத்துல கிருஷ்ணன் சொல்ல, யோகக்ஷேமம் வகாமியகம், பக்தனுடைய யோகக்ஷேமத்தை நானே சுமந்து கொண்டு போய் கொடுப்பேன், உனக்காக மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்கிட்டு பைய கொண்டு முன்னாடி வைப்பேன் அப்படிங்கிறார். யோகக்ஷேமம் வகாமி, வகாமியா தாங்குவேன், தூக்கி செல்வேன், பாரத்தை தூக்கி செல்வேன். அதுல இருந்தா வாகனம்னு வருது. அப்ப நான் உன்னுடைய பாரத்தை பொறுப்பை நான் தாங்கிக் கொள்கிறேன்னு சொல்றார். அத மாதிரி இவர் என்ன பண்றார், குதிரை சேவகனாக, குதிரை விற்பவனாக, ஒரு அரேபிய குதிரை விற்பவன் போல குதிரையில குதிரையை பற்றி எல்லா விவரங்களையும் மன்னனுக்கு சொல்லி அந்த கயிறு மாற்றி கொடுத்து போயிருக்கார். இவர் ரொம்ப சந்தோஷமா வாங்கினான். பார்த்தா ராத்திரியோட ராத்திரியா எல்லாம் ஒரே நரிகள் ஊழையிட்டு கொண்டு ஊர்ல எல்லாரையும் கலக்கடிச்சிட்டு போயிடுச்சு. உடனே இப்ப மணிவாசகருக்கு தண்டனை ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே முதல்ல கோவிச்சுக்கிட்டான், இப்ப தண்டனை கொடுத்து என்ன பண்ணினா, சுடுமணலை நிறுத்தி குனிய வச்சு முதுகுல பாறாங்கல்ல தூக்கி வச்சுட்டான். எவ்வளவு கொடுமையான பனிஷ்மெண்ட். அவர் கதறினாலும் என்ன கதறுகிறார், அன்றே இந்த ஆவியும் உடலும் உடைமையில்லாமல் குன்றேயனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ, எந்தோள் முக்கள் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகம் என்று சொல்லி அப்பவும் சிவனை நினைத்து உருகி கொண்டிருக்கின்றார்.
அப்புறம் சரி போறோம். சிவனடியாருக்கு செய்யக்கூடிய அபராதம் சிவநிந்தனைக்கு சமம். அவருக்கு இதுக்கு மேல கஷ்டம் கொடுக்க நம்ம அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி பகவான் என்ன பண்ணிட்டார், வைகையில வெள்ளத்தை வர வச்சிட்டார். வெள்ளம் வருது. வெள்ளம் வந்த உடனே வெள்ளத்தை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கப்படுகிறது. எல்லாரும் அவரவர் பங்குக்கு கரையை அடைக்கணும்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஊர்ல மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பிட்டுவாணிச்சிக்கு அடைக்கிறதுக்கு ஆளில். அவள் வந்தி மலடி, பிள்ளை இல்லை, என்ன செய்யுங்கும் போது அவளும் சிவபக்தை. அவளுக்காகவும் மாணிக்கவாசகருக்காகவும் மன்னனுக்காகவும் குதிரை சேவகனா வந்தவன் இப்போ கூலி ஆளாக கூடையை சுமந்து கொண்டு இந்த இதை பண்றேன்னு சொல்லி இந்த கரையை அடைக்கிறேன்னு வரான். ஆனால் கரையை அடைக்கல. முதல்ல புட்டு முன் கூலியாக புட்டு வாங்கிக்கிறாரு. அட்வான்ஸ் கொடுத்தாதான் வேலையை செய்வேன்ட்டார். சரின்ட்டா அந்த அம்மா. ஆனால் அவன் என்ன செய்வார், நல்லது நான் விற்கணுமேன்ட்டு உதிர்ந்த புட்டு சொத்து இருக்குன்னா அது எல்லாமே உதிர வச்சுட்டார். அப்படியெல்லாம் சின்ன சின்ன. அப்போ இவன் வேலை செய்யாம ஆட்டம் பாட்டமா இருக்கான். யாரு? கூலி ஆளா வந்த சிவனார். அவருக்கு ஆடல் அரசனவர், உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால அவர் என்ன பண்றார், ஆடுறார். ஆட்டமா இருக்கு. உடனே போய் சொல்றாங்க, யாரு எந்த அதிகாரிகள் சொன்ன விஷயம் கேட்கலாமா. உடனே மன்னனே பிரம்ப எடுத்து ஒரு அடி விளாஸ்னா பாருங்க, அப்படியே எல்லார் முதுகுலையும் விழுது. அவன் முதுகுலையும் விழுது. ஏன் அவன் முதுகுல விழணும்? அடியாருக்கு அபராதம் பண்ணினான், அதை உணரணும். அதனால அடி கொடுத்தாத்தான், நீ அவனுக்கு கொடுத்ததுல ஒரு 100ல் 1 பங்காவது உனக்கு நான் தர வேண்டாமான்னு அந்த அடி அவன் முதுகிலும் விழ அவன் சிந்திக்கிறான். அரசருக்கு அடி விழுந்தட அரசரடியா? அப்படி அரசனுக்கும் அடி விழுகிறது. அதன் போல என்ன அவனுக்கு கண் திறக்கிறது. என்ன இருக்கு, அடிச்சுன்னு என்ன அர்த்தம், ஏன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுதுதான் உணர்கிறான். வெள்ளம் வந்ததும் இப்படியெல்லாம் நடந்த இதெல்லாம் அந்த மாணிக்கவாசருங்கிற மகானுடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்காக சொல்லி உணர்ந்து கொண்டு அவற்றை மன்னிப்பு கேட்கிறான். சுவாமிஜி இதை சொல்றாங்க. இந்த சித்திகள் அதிசய செயல்கள்னு 2 இருக்கு. சித்தினா என்ன? தியானத்துல ஆழ்ந்து ஈடுபடக்கூடிய யோகிக்கு சில அலாதியான ஆற்றல்கள் வரும். இப்ப நம்ம எல்லாம் தரையில நடப்போம். சித்தி வந்தவங்க தண்ணியில நடப்பாங்க. நம்ம தண்ணியில காலை வச்சு என்ன பண்ணுவோம், முங்கி போடுவோம். அவங்க நடப்பாங்க. பறவை தான் வானத்துல பறக்கும், நாம தரையில தான் நடக்கணும். யோக சித்தியில நாம் வானத்துல கூட பறக்கலாம். இப்படி பல விதமான ஆற்றல்கள், சாதாரணமாக மனிதருக்கு இல்லாத ஆற்றல்கள் எல்லாம் தியானம் பண்ணும் பொழுது சில பேருக்கு தானே வரும். சில பேர் அதற்காகவே முயற்சி பண்ணுவார்கள். நேற்றுக்கு பேப்பர்ல எதாச்சே பார்த்தேன். ஏதோ ஒரு ஊர்ல 2 பேர் பழனிக்கிட்ட கூடு விட்டு கூடு முயற்சி பண்றோம்னு சொல்லி 2 பேருமே செத்து போயிட்டாங்க. 2 பேர் போயிருக்காங்க. ஒருத்தர் கொஞ்சம் வயசு கூட, ஒரு இளைஞர். 2 பேரும் போய் தனியா ஒரு காட்டு பகுதியில பழனிக்கிட்ட தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தியான நிலையிலேயே அப்படி உயிர் பிரிஞ்சிருக்கு. கூடு விட்டு கூடு முயற்சி பண்ணி எக்கு தப்பா நிச்சய பண்ணி உயிர் விரிஞ்சு திரும்பி அந்த கூட்டுக்குள்ள வரமாட்டேங்குது. அப்போ முயற்சி பண்ணி இதெல்லாம் பெறலாம். ஆனா ரொம்ப சரியாகவும் கவனமாகவும் குரு வழிகாட்டுதலையும் முயற்சி பண்ணணும். அப்படி யோகம்ங்கிறது தியான யோகத்துல ஈடுபடும் பொழுது சில சக்திகள், அலாதி சக்திகள் வரலாம். ஆனா சாமி சொல்றாங்க, இந்த மாதிரியான சக்திகள் எல்லாம் ஆதியோடந்தன் கேடு விளைவிக்கும், சாதகனுக்கு கேடு விளைவிக்கும். ஏன் அப்படின்னா அவனுடைய பிரயோஜனம் என்ன? கொஞ்சம் நீ விளையாடுகிற சித்திகளை பார்த்து எல்லாரும் பாராட்டுவாங்க. அதை தவிர வேறு ஒரு பிரயோஜனமும் அதுல கிடையாது. பார்க்க போனா கேடு இருக்கு. உனக்கு அகங்காரம், தற்பெருமையை வளர்த்து இறைவனிடமிருந்து ஒன்னு விலக்கி வச்சிடும். அதனால சித்தி விளையாட்டுல ஈடுபடக்கூடாது. பக்தர்கள் ஈடுபட மாட்டார்கள். ஆனா பக்தர்கள் விரும்பாமல் அவர்கள் வாழ்க்கையில் சில செயல்கள் நடைபெறும். ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் நடக்காது. இப்ப மணிவாசருக்கு நடந்தது இதெல்லாம். இவருக்காக அப்படி வெள்ளம் வருது, திடீர்னு வருது. 2 நாள்ல வெள்ளம் வடியுது. இந்த சிவபெருமான் வர்றது, மறையிறது, இவங்களுக்கு உணர்த்துறது, இதெல்லாம் அதிசய செயல். நரியானது இதெல்லாம் சித்தி இல்லை, அதிசய செயல். சில பேர் சொல்றாங்க இது மாணிக்கவாசருடைய சக்தியினாலேயே இது வந்தது. மாணிக்கவாசர் மட்டும் இல்ல, அந்த அடியாருடைய சக்தினால வரக்கூடிய அவரறியாம விளைந்த சித்துங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, பக்தர்கள் சொல்றாங்க, ஐயோ நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. சிவன் அருள், சிவனின் திருவிளையாடல், அவன் புரிந்த அருள் இது, அவன் அருளால் இது நிகழ்கிறது என்று சொல்லி தனக்கு அதுல பொறுப்பை இதன் விளைவிக்கிறாங்க.
அகங்காரம் பிடிச்சவன் என்ன பண்ணுவான், சின்ன காரியம் மட்டும் நான் பண்ணினேன்னு எல்லாரும் தன்னை பாராட்டணுங்கிறதுக்காக சொல்லுவான். இவர் இவ்வளவு காரியத்தில் எனக்கு சம்பந்தமே இல்லை, இது இறைவன் திருவருளால் நிகழ்ந்ததுன்னு சொல்லி அருளையே சார்ந்திருக்கிறார்கள். இதுதான் சித்திக்கும் அதிசய செயலுக்கும் உள்ள வேறுபாடுங்கிற. சித்திங்கிறது யோகி ஒருவன் முயற்சி பண்ணியோ தியானம் பண்ணும்போதோ வரக்கூடிய ஆற்றல். அதை அப்படியே அனுபவிச்சா அவனுக்கு அகங்காரம் தடித்து விடும், உலகப்பற்றில் மூழ்கி விடுவான். அது சித்திகளை பற்றின எச்சரிக்கை. இனி அதிசய செயல்னு சொன்னா பக்தர்கள் வாழ்வில் நிகழக்கூடிய அதிசய செயல்கள். அது இறைவன் அருளால் நிகழ்ந்ததுங்கிற பணிவும் பண்பும் எப்போது அவனுக்கு இருக்கும். அதனால் உலகுக்கு நலனே விளையும். குருதேவர் சொல்றார், ஒருத்தன் ஒரு யோகி தனக்கு யோக சித்தியெல்லாம் வாட்சிருக்கு, அதை எப்படியா பயன்படுத்தணும்னு பாக்குறாங்க. இப்ப காத்து வீசுது இல்லை, இதே கொஞ்சம் பெரிய காத்து புயல் காத்த வீசுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவன் என்ன பண்ணானா, அப்ப காத்து வீசுது, உடனே இந்த யோகி நினைக்கிறான் காத்தை நில்லு அப்படிங்கிற, உடனே நின்றுடுச்சு. ஆனா அந்த நேரத்துல கடல்ல காற்று ஒரு திசையில வேகமா அடிக்கிறத பயன்படுத்தி ஒரு கப்பல் போயிட்டு இருக்கான். பாய்மரத்தை கட்டி அந்த காற்று அடிக்கிற திசையில போயிட்டு இருக்குது. இவன் காத்தை நிறுத்தின உடனே அந்த கப்பல் அப்படியே கொலைஞ்சு அதுல இருந்த எல்லாரும் கடல்ல மூழ்கி இறந்து போயிட்டாங்க. இப்ப இவன் சித்தினால நல்லதா கெட்டதா? இவனுக்கு காத்தடக்க சக்தி இருக்கு, பஞ்சபூதங்களும் எனக்கு அப்படும் அடிமைப்படும் அப்படிங்கிற தற்பெருமை தான் வருதே ஒழிய கேடுதான். அதனால சித்தி விளையாட்டில் உலகுக்கு நலன் கிடையாது. அதிசய செயல்கள் இறைவனின் அருளை உணர்த்துகின்றன, அடியாரின் பெருமையை உணர்த்துகின்றன. அதனால மாணிக்கவாசகர் வாழ்க்கையில நடந்தது அதிசய செயல், திருவருள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு இது சொல்றாங்க, இப்படி பிரம்படிப்பட்ட உடனே அவன் உண்மையை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். மாணிக்கவாசகர்கிட்ட, உங்களுக்கு நான் அப்புறம் இழைச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கணும், இப்போ நீங்க என்ன செய்ய விரும்புறீங்கன்றான். நான் இப்படியே சிவருமானை பாடிட்டு போயிடுறேன்ப்பா, எனக்கு வேற ஒன்றும் வேண்டான்னு சொல்றேன். அப்படியே அவருக்கு அனுமதி கொடுத்துறான். அவன் அதாவது இந்த அதிசய செயலினுடைய பிரயோஜனம் என்ன? மாணிக்கவாசனுடைய பெருமை உலகுக்கு தெரிந்தது. மணிவாசகர் தன் வாழ்க்கையை முற்றிலுமாக சிவனுக்கு அர்ப்பணித்து துறவு மேற்கொண்டு வெளியில வரார். பிட்டுவாணிச்சிக்கு அவளுக்கு வேண்டிய அருள் கிடைச்சது. மன்னனுக்கு குதிரைகள் மீது இருந்த அலாதி பிரியம் தேவையற்றது, ஒரு விவேகம் வருகிறது. நான் கடமையை சரியா செய்யணும், அடியார்களுக்கு தீங்கிழைக்க கூடாதுங்கிற புத்தி அவனுக்கு வருது. அப்படியே மாணிக்கவாசகர் அங்கிருந்து கொண்டு திருப்பெருந்துறை, உத்தரகோசமங்கை, திருக்கழுக்குன்றம் பல ஊர்களுக்கெல்லாம் திருவண்ணாமலைக்கு வர, சிதம்பரத்துக்கு வர, இப்படி பல ஊர்களை தரிசித்துக் கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் சிவபெருமானை தரிசித்து பாடல்கள் எல்லாம் பாடி கடைசியில சிதம்பரத்துக்கு அங்கேயே தங்கி இருக்கிறார். அப்போ அவர் சிதம்பரத்தில் இருக்கும் பொழுது அந்த சமயத்துல ஈழத்துல, அதாவது இலங்கையில ஒரு சிவனடியார் பொன்னம்பலம் சொல்லிட்டே பிக்ஷை எடுக்க போவார். பொன்னம்பலம்னா என்னன்னு கேக்குறாங்க. அங்க தமிழ்நாட்டுல ஒரு திருத்தலம் இருக்குன்னு சொல்ற. உடனே அங்க வராங்க. அங்கதான் மாணிக்கவாசகர் வீட்டில் கொண்டு சிவபெருமானை பாடிக்கொண்டிருக்கிறார், நடராஜ பெருமானின் சந்நிதி. அப்போ இந்த பௌத்தர்கள் ஈழத்துல, இலங்கையில இன்றைக்கும் பௌத்த துறவிகள்லாம் ரொம்ப செல்வாக்கோட இருக்காங்க, அரசாங்கத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த பௌத்த துறவிகள்லாம் அங்க இருக்காங்க. அவங்கள சில பேர் இந்த சைவர்களை வாதுல தோற்கடிக்கணும்னு இங்க வராங்களாம். தில்லைவாழ் அந்தணர்களோட அவர்கள் வாதம் புரிய விரும்புகிறோம்னு சொல்றாங்க. உடனே சிவபெருமான் நீ அவர்களுக்கு பதில் சொல்ற. இவர் மாணிக்கவாசகர் போறார், ஒன்றும் பேசவே இல்லை, அவங்க எல்லாம் ஊமையாயிடுறாங்க. சிவபெருமான் நிந்திக்கிற வகையில் அவங்க பேசும் பொழுது இவர் நின்ன உடனே அந்த பௌத்தர்கள் எல்லாரும் ஊமையாயிடுறாங்க. அப்ப அந்த இலங்கை ராஜா சொல்ற, பேசினவங்களை ஊமையாக்கினீங்க, என் மகள் ஊமையா இருக்கா, அவளை பேச வைங்களேன் அப்படிங்கிற. சிவனர்களால் அது நடக்கட்டும்ங்கிற மாணிக்கவாசகர் அந்த பொண்ணும் பேசிடுது. ஒரே சந்தோஷம் அவருக்கு, செய்வனாகி விடுகிறார் அந்த மன்னர். இந்த நிகழ்ச்சி சாமி சொல்றாங்க ஆதியோடந்தம் அசம்பாவிதம், இப்படி நடந்திருக்க முடியாதுன்னு முடிச்சுட்டாங்க. திருச்சாடல்னு ஒரு பதிகம் இருக்கு. அதுல 2 வரி கேள்வி மாதிரி வரும், அது 2 வரி பதில் மாதிரி வரும். இந்த கேள்வி கேட்கறது கேள்வி பண்ணி சைவ மதத்தை தாக்கி பேசக்கூடிய பௌத்தர்கள் வாதம்னும், பதில் இவருடைய இதுன்னு சொல்றாங்க. அது அப்படி இல்லை, சிவபெருமான் மகிமையை சொல்றதுக்கான ஒரு முறை, அவ்வளவுதானே வழி. இது பௌத்தர் தான் இதை சொன்னார்னோ, பௌத்த மத கொள்கைக்கு அதனுடைய தவறுகள் குறைகளை எல்லாம் சுட்டி காட்டினார்னோ, சைவ மதத்துடைய பெருமை நிலைநாட்டம் அப்படி எதுவும் இல்லை. அதுவும் எப்படி இருக்குல்ல, பெரும்பாலான பாடல்கள்ல
இந்த புராண கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே அது பேசுது. புராண கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் மதத்தினுடைய பெருமை நிலைநாட்டணும்னு அவசியம் இல்லை. அதை விட பெரிய தத்துவங்கள் எத்தனையோ இதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த திருவாசகத்திலேயே. அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த துவைத்த மதத்தை, அதாவது இறைவன் வேறு நான் வேறு உலகம் வேறுங்கிற கொள்கையில் ஆரம்பிக்கும் பொழுது இந்த அதிசய செயல்கள் ரொம்ப முக்கியம். அதிசய செயல்களை வச்சே நமக்கு ஒரு பக்தியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ஆரம்ப நிலை. அது சிந்திக்க விடாமல் செய்திடுங்கிறதுனால சுவாமிஜி அதை கண்டிக்கிறார். ஊமையை பேச வைக்கிறது இதெல்லாம் சரியில்லை. அந்த மாதிரி அது பௌத்த மதத்தினுடைய குறைகளையும் சுட்டி காட்டலை, நிறைகளையும் சொல்லலை. எந்த விதத்திலும் அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்லன்னு முடிச்சது. அப்போ தில்லையில இருக்கும் பொழுது ஒரு நாள் தில்லைவாழ் அந்தனர்கள் காலையில் அந்த பஞ்சாக்கரை 5 படி இருக்குல்ல, அந்த படியில ஒரு ஏடு இருக்கிறத பாக்குறாங்க. என்ன அப்படின்னா திருவாசகத்தின் பாடல்கள் முழுசும் எழுதியிருக்கு. மணிவாசகர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டார் சிவபெருமானே, திருச்சிற்றம்பலமுடையான். உடனே அவங்கள ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவரை கூப்பிட்டு இதுக்கு பொருள் என்ன அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இதன் பொருள் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே இதன் பொருள் இவனே. வார்த்தையால் சொல்லிட முடியுமா? மனவாசகம் கடந்தான். அவன் பெருமையே இத்தனை பாட்டு பாடினாலும் நான் சொல்லி முடிச்சிட்டேன்னு சொல்லவே முடியாது. இதன் பொருள் இவனேன்னு சொன்ன அது இன்னும் அழகா நிரூபிச்சார் செயல்ல. எப்படி? முதல்ல அவர் என்ன சொன்னார்? உத்தரகோசமங்கையில சிவபெருமான், நீ இன்னும் இருந்து இந்த உலகத்துல நம் பெருமையை பரப்பி விட்டு நம்மிடம் வான்னு சொன்னார். இப்ப வந்துரு. எப்படி மற்ற அடியார்கள் எல்லாம் அந்த சிவஞான சுடரில் புகுந்தார்களோ அது மாதிரி இப்போ மாணிக்க வாசகர் அந்த நடராஜ பெருமானின் திருவடி ஜோதியில் கலந்தார், சிவபெருமானோடு ஐக்கியமானார். ஸ்ரீரங்கத்துல திருப்பாணாழ்வாரும் ஆண்டாளும் பெருமாளோட கலந்துட்டாங்க. அங்க தரிசனம் பண்ணி அப்படியே அவங்களுக்கு உயிர் போயிடுது, அதோட வாழ்க்கை முடிஞ்சிருது. மீரா குஜராத்ல ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் அந்த இடத்துல அப்படியே அவங்களுக்கு கிருஷ்ண தரிசனத்துக்கு அப்புறம் இனிமே இந்த உடம்ப வச்சிருக்க வேண்டாம் தோணி அப்படியே உடலை ஊத்துறாங்க, கலந்து விடுகிறார்கள். அது மாதிரி மணிவாசக பெருமான் தில்லையிலே நடராஜரோடு ஐக்கியமாகி விடுகிறார். இப்படி இந்த வாழ்க்கையை சொல்லும் பொழுது சுவாமிஜி சொல்லக்கூடிய 1-2 கருத்துக்களை மட்டும் இங்க குறிப்பிடுறேன். அதிசய செயல்கள், சித்திகள், அதை விளக்கமா பார்த்தோம். மணிவாசக பெருமான் அந்த அரசாங்க பணத்தை எடுத்து கோயில் கட்டினாரே, இது சரியா? பொய் வேற சொல்ற, ஆவணி மூலத்திட்டு குதிரை வரும்னு. இதெல்லாம் சரியான்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்ப அவர் சாதாரண மனநிலையில நம்மெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கவில்லை. ஒரு அதீத மனநிலையிலே சராசரிக்கு பல மைல்கள் அப்பால் போய்விட்ட ஒரு பெரிய சிவபோத நிலையில் இருந்து கொண்டு சிவன் உணர்வை தவிர அவருக்கு வேற ஒண்ணும் மனசுல இல்லை. அதனால அவர் செய்தது குற்றமாகாது. சாதாரண ஜீவபோதத்தில் இருந்து கொண்டு நான் மந்திரி ராஜா கிட்ட பணம் கொடுத்திருக்கார், ஆனா நான் இது இதுதான் செலவழிக்க போறேன் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு இருந்தா அது தப்பு. அவருக்கு அந்த உணர்வே இல்லை, ராஜாவும் இல்லை, மந்திரியும் இல்லை. அங்க இருக்கிற சிவன் அடியார் ஒருவர் தான். சிவபெருமான் என்னை விட்டுட்டாரேங்கிற ஒரு எண்ணத்தை தவிர அவருக்கு ஒண்ணும் கிடையாது. சிவன் சிவன் அந்த ஒரு உணர்விலே இருக்கிறதுனால அவர் செய்தது தவறாக. ஆமா, மாணிக்க வாசகர் பண்ணு தப்பு அப்படின்னா எப்ப தப்பு? சாதாரணமா நம்மள மாதிரி இருந்து பண்ணினா தப்பு. பணத்தை கையாடல் பண்ணிட்டார்னு சொல்லலாம். இவர் கையாடல் பண்ணல, சிவ உணர்விலேயே ஊறி இருந்ததுனால அந்த சிவ ஞான போதத்தில் இருந்து கொண்டு அவர் சிவ சேவை செய்தார். அதன் விளைவு அவருக்கும் துறவரத்துக்கு வாய்ப்பு வந்தது, மன்னனுக்கும் விவேகம் வந்தது அப்படின்னு சாமி அந்த நிகழ்ச்சியை சொல்றாங்க. அப்புறம் அதிசயங்களுக்கு எவ்வளவுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்படி அதை ஒதுக்கி வைக்கணுங்கிறத இந்த வாழ்க்கையில சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்ததா நூல் அமைப்பு. வாதவூரரை பற்றி சொல்லியாச்சு. அவர் பாடின இந்த மணி வாசகமாகிய திருவாசகத்தினுடைய பெருமையை பற்றி சொல்லும் பொழுது 51 பதிகங்கள், 656 பாடல்கள் கொண்டது திருவாசகம். இந்த திருவாசகத்தினுடைய அமைப்பு பத்தி சுவாமிஜி சொல்றார். மலையில ஏறுற மாதிரி கேதார் பத்ரி யாத்திரை போகும்போது இப்ப எல்லாம் ரொம்ப என்ன ஹெலிகாப்டர்ல கொண்டு அப்படியே இறக்கி விட்டுருவாங்க உங்களுக்கு.
ஹெலிகாப்டர்ல கொண்டு அப்படி அந்த குகைக்கு முன்னாடி போய் இறக்கி விட்டுறாங்க. அது கொஞ்சம் வயசானப்பற வசதியா இருக்கலாம். ஆனா அது அந்த கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்ம போகும்போது இறையருளை உணர்றோம் பாருங்க. அந்த யாத்திரையினுடைய கடினமான அனுபவமே இறைவன் ஒருவன் தான் நம்மளை காப்பாற்றக்கூடியவன்கிற நினைப்பை ஊட்டக்கூடியது இந்த கடுமையான யாத்திரைகள். அந்த அந்த அனுபவம்லாம் குறைஞ்சு போயிடுது இப்ப கொண்ட ஹெலிகாப்டர்ல இறங்கும் போது. சரி, நமக்கு வயசாகி போச்சு, அப்புறம் போறோம், அதனால இது வசதின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மலையில ஏறி இறங்குற மாதிரி இந்த திருவாசக பாடல்கள், சில பாடல்கள் அப்படியே ஆன்ம அனுபூத்தினுடைய இறை அனுபவத்தினுடைய உச்சத்துக்கு போகுமா, சிலது அப்படியே சாதாரணமா இருக்குமா, ஏறுமா இறங்குமா ஏறுமா இறங்குமா, இப்படி இருக்கு திருவாசக பாடல்கள். அதாவது சுவாமி சொல்றாங்க, நான் திருவாசகம்னு ஒரு நூல் எழுத போறேன், அது அப்படி இங்கேருந்து ஆரம்பிச்சு படிப்படியா வளர்ந்து உச்சத்துக்கு போய் அப்படி கிளைமேக்ஸ்ல நிறுத்தணும் அப்படிலாம் அவர் நினைச்சிட்டு ஒன்றும் நூல் எழுதல. அந்தந்த நேரம் அவருடைய மனோபாவத்துக்கேற்ப சிவனை உணர்ந்து பாடினார், அவ்வளவுதான். ஒரு நேரம் அப்படியே அத்வைத சித்தியினுடைய உச்சியிலிருந்து பாடுவார். எடுத்த எடுப்பில் வரக்கூடிய சிவபுராணம் அப்படியே அத்வைத பாவத்தை சொல்லுகிறது. அடுத்து வரக்கூடிய 3 அகவல்களும் திருச்சதகமும் கிட்டத்தட்ட அதே ஆன்மீக நிலை பெருநிலையில ஒண்ணு போல இருக்கான். அதுக்கப்புறம் வரக்கூடிய பாடல்கள்ல இந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் நிறைய வந்துருதான். திருப்படை ஆட்சி திரும்பவும் உச்சி, இந்த சிவபுராணம் போல திருப்படை ஆட்சியும் உச்சிக்கு போய் விடுகிறது. அத்வைத சித்தியினுடைய அருமையான வெளிப்பாடாக திருப்படை ஆட்சி பாடல்கள் விளங்குகின்றன. இதெல்லாம் நாம வாய் விட்டு பாட போறோம். திருப்படை ஆட்சிக்கு அப்புறம் வரக்கூடிய 2 பதிகங்கள் ரொம்ப சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கே. சாமி சொல்றாங்க, இந்த சிவபுராணம் திருப்படை ஆட்சி போன்ற இடங்கள்ல எல்லாம் இவர் என்ன சொல்றாரா, மெய்ப்பொருள் என்னங்கிறத அவர் விளக்கி இருக்கிறாரு. அந்த விளக்கங்கள் அனுபூதிமான்களுக்கு பேரானந்தத்தை ஊட்டக்கூடியதுங்கிற. இப்ப நான் பாசந்தி சாப்பிட்டிருக்கியா நீ அப்படின்னு கேட்கிறேன். பாசந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னு 4 பேர் கேட்டா நான் அதை விளக்குறது ரொம்ப கஷ்டம். நீ சாப்பிட்டிருக்கேன்னா சாப்பிட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது மாதிரி திருவாசகத்துல கடவுள், சிவபெருமான், மெய்ப்பொருள், பிரம்மம், இதெல்லாம் எப்படி, இது என்னது, இதனுடைய அனுபவம் என்னங்கிறத அவர் அனுபவிச்சு பார்த்து எழுதியிருக்கார். அது யாருக்கு புரியுமா, தானும் அனுபவித்த அனுபூதிமான்களுக்கு அது ரொம்ப வெறும் சுவையூட்டக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சாமி எழுதுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், சாமி ஒரு பெரிய மகான், மகானுபாவர், இறை அனுபூதி பெற்ற மகான், அதனால அவருக்கு புரியுது. அதனால மாணிக்கவாசரை பத்தி சொல்லும்பொழுது இடைக்காலத்தில் வந்த ரிஷி, வேத காலத்தில் இருந்த ரிஷிகள் போல பின்னாடி ரிஷி அத்தோடு முடியல, வேத காலத்தோட ரிஷிகள் முடிஞ்சிடல, திரும்ப திரும்ப தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சமயத்தின் சிறப்பு என்ன, எத்தகைய அருளாளர்களை அது தோற்றுவிக்கிறதுங்கிறதுதான் இருக்கு. அத்தகைய சிறப்பு மிக்க ஒரு ரிஷி தான் மாணிக்கவாசகர். அதனால அவர் இறை அனுபூத்தியினுடைய தன்மைகளை எல்லாம் ரொம்ப அழகா சொல்லி இருக்கார் அப்படின்னு இந்த நூல் அமைப்பு சொல்லும்போது சொல்ற. ஆத்ம சாதனத்தினுடைய எந்த படித்தரத்துல நீ இருந்தாலும் உனக்கு வேண்டிய உதவி, உன்னை முன்னேற்றக்கூடிய சக்தி திருவாசகத்துல இருக்கு. காலேஜ்ல போய் 8வது படிக்கிறவன் சேர முடியாது, +2 முடிச்சா தான் அங்க போக முடியும். அப்படி ஒன்னால இதை படிக்க முடியும் இதை படிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி திருவாசகத்தை இன்னார்தான் படிக்கலாம்னு சொல்றது இல்லை. எந்த நிலைமையில் இருக்கு, 3வது படிக்கிறவன், ஆன்மீகத்துல 3வது படிக்கிறவனும் திருவாசகத்தினால பயன்பெறலாம், 10th வந்துட்டவனும் பயன்பெறலாம், காலேஜ் படிக்கிறவனும் பயன்படலாம், PhD. அப்படி அருள்நிலையில் நாம் எந்த படித்தரத்தில் இருந்தாலும் நம் அனைவருக்கும் உதவக்கூடிய அருட்சக்தி அதுல இருக்கு. ஏன் இவரே எல்லா நிலையிலையும் தன்னை வச்சு பாடிடுறார். அப்ப அவர் அவ்வளவு மட்டமா போயிட்டாராங்கிறது இல்ல. சுவாமி சொல்றாங்க, அவர் பல இடங்கள் தன்னை நாயேன், 64 இடத்துல நாயேன்கிறார். எப்படி எல்லாம் மனிதன் கீழ்மையில் உழலுவான், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்ங்கிற கீழ்மைகளில் மனிதன் எப்படி உழலுகிறான், அப்படியெல்லாம் நான் இருக்கேனே, என்னை காப்பாற்றக்கூடாதான்னு கதற. உடனே அப்ப அவர் அப்படி இருந்தாரா அப்படின்னு சாமி சொல்றாங்க, அவருடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் அவர் ஒரு கொஞ்சமாவது இனியாவது பசியினார்னு சொல்லவே முடியாது. அப்ப ஏன் இப்படி எல்லாம் பாடுறாருன்னா, நம்முடைய பொதுவாக மனித மனத்தினுடைய கீழ்மைகளை எல்லாம் சொல்லி அதை போக்குறதுக்கு இறைவனை எப்படி வழிபடணும்னு காட்டி தருவதற்காக இதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் திருவாசகத்தினுடைய ஒரு பெரிய பயன் என்னன்னா, நாம் எந்த படித்தரத்தில், ஆன்மீகத்தின் படித்தரத்தில் இருந்தாலும் திருவாசகம் நம்மை கைதூக்கி உயர்த்தும், அதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. பல சமயங்கள் இருக்கு உலகத்துல, அப்படி இருப்பதும் அவசியம்.
இறைவன் ஒரு நல்ல தோட்டக்காரன். ஒரே வித செடியை அவன் உண்டு பண்ண மாட்டான். விதவிதமான செடிகள், விதவிதமான பூக்கள், விதவிதமான காய்கனிகள் உண்டு பண்ணுவான். அது மாதிரி மக்கள் பல்வேறு இயல்புகளோட பிறந்திருக்காங்க. இந்த இடத்துல சாமி சமயங்களை பற்றியும் சமய சமரசம் பற்றியும் சொல்லும் பொழுது ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய அடிப்படை தத்துவமாகிய சமய சமரச கொள்கையை சொல்றாங்க. பலவிதமான இயல்புடைய மக்கள் இருப்பார்கள். ஆனால் எத்தனை விதமான மக்களோ அத்தனை வித மதங்கள் இருக்கும். மதம்னா கொள்கை, இறைவனை பற்றிய கொள்கையும் இருக்கும். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், இத்தனை சமய பிரிவுகள் இருக்கே, இதெல்லாம் போறோம், எல்லாம் அதெல்லாம் நிறுத்துங்க, எல்லாம் ஒண்ணு, ஒரே கடவுளைத்தான் வழிபடணும், ஒரே மாதிரி தான் வழிபடணும் அப்படின்னா அது நடக்குமா? நடக்காது. எத்தனை நீ வாள் எடுத்து அழிச்சாலும் சரி திரும்ப முளைப்பான், திரும்ப தன் இஷ்டப்படிதான் கடவுளை வழிபடுவான். அப்ப உலகத்துல அவரவர் மனப்பான்மைக்கு ஏற்ப இறைவனை புரிந்து உணர்ந்து அனுபவித்து வழிபடுவார்கள். ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த வேறுபட்ட சமயங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று பிணங்கிக் கொள்ளலாகாது, சண்டை போட்டுக்க கூடாது. அந்தந்த மனப்பான்மையில் அந்தந்த மதம் உண்மைங்கிறத ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்றாங்க. அப்படி மதங்களுக்குள்ள ஒற்றுமை வருவதற்கு ஒரு அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, எந்த மதத்தில் பிறந்தவராயிருந்தாலும் உண்மையான அருளாளர், போலி இல்ல, உண்மையான அருளாளர், இறைவனுடைய அருளை உணர்ந்தவர், அப்படி இருக்கிறவர் எந்த மதத்தில் இருந்தாலும் அவங்க சந்தித்து கொண்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிக்குவாங்களாம். சாமி சொல்றாங்க. உதாரணமா எடுக்கிறாங்க, பிரான்ஸ் தேசத்துல 12ஆம் நூற்றாண்டுல அசிசிங்கிற ஊர்ல ஒருத்தர் இருந்தார். பிரான்சிஸ் அவர் பேர். அசிசி முனிவர் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. அவர் ஒரு பெரிய மகான். அப்புறம் அரேபிய நாட்டில் ராபியான்னு ஒரு அம்மா இருந்தா, முஸ்லிம் பெண்மணி, அவங்க பெரிய மகானா இருந்தாங்க அந்த அம்மா. அப்புறம் 15ஆம் நூற்றாண்டுல வங்காளத்துல கிருஷ்ண சைத்தன்யர் ஒரு வைஷ்ணவ பெரியார். 8ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல மாணிக்கவாசர். இந்த 4 பேரையும் எடுத்துக்கோங்க. இந்த 4 பேரும் காலத்தால் வெவ்வேறு நேரத்துல வாழ்ந்தவர்கள். அவங்க வாழ்ந்த தேசம்னு பார்த்தா இவர் தமிழ்நாடு, அவர் வங்காளம், அவங்க அந்த அம்மா அரேபியா, அவர் ஐரோப்பா. பேசின மொழின்னு எடுத்துக்கொண்டா இவர் தமிழ், அவர் வங்கம், இந்த அம்மா அரேபிய மொழி ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க, அவர் பிரெஞ்சு பாஷை பேசினார். அப்போ வாழ்ந்த சூழல், கடைபிடித்த மதம், வாழ்க்கை முறை, பேச்சு எல்லாமே வெவ்வேறு. ஆனா இந்த 4 பேர் ஒரு இடத்துல சந்திச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வார்கள். மொழியின் துணையின்றியே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏன்? அவர்கள் இருந்த அருள்நிலை அப்படிப்பட்டது. அவர்களால் மதம் கடந்து போக முடியும். ஏன்னா மதம் கடந்து நிற்கின்ற மெய்ப்பொருளாகி இறைவனை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனால நாமளும் மதத்தின் பேரால் சண்டையிட்டுக் கொள்ளாமல் இந்த அருளாளர்கள் போன வழியிலே போகணும். அதுக்கு இடையில அவரவர் மதத்துல உறுதியா இருக்கணும். சாமி அதையும் சொல்லிடுறாங்க. சமரசம் சொன்ன உடனே மதமாற்றத்துக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. அவரவர் பிறந்த மதத்துல உறுதியா இருக்கணும். அதுக்கு சாமி சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அவன் விருப்பப்படுகிற, அதாவது அவனுடைய அறிவுக்கு சரின்னு படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மத கொள்கையை ஏற்றுக்கொள்ள உரிமை உண்டு, அந்த சுதந்திரம் உண்டு. ஆனா பெரும்பாலோருக்கு அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை பயன்படுத்த முடியாது. எந்த மதத்துல பிறந்திருக்காங்களோ அதை கடைபிடிச்சு போயிட்டே இருப்பாங்க. இந்த மத மாற்றம்ங்கிறது இப்ப மட்டும் வந்ததுன்னு நினைக்க வேண்டாம். நம்ம நாட்டிலையும் பல காலம் இருந்திருக்கு. ஆனா நம்ம நாட்டுக்குள்ளேயே சைவம் வைணவத்தை சமணமும் பௌத்தமும் தாக்கி இருக்கு, மதமாற்றம் பண்ணியிருக்கு. அப்புறம் இவங்க போய் திரும்ப அவங்கள மதம் மாற்றி இருக்காங்க. அடியார்கள் எல்லாம் அப்படி செஞ்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இன்னொரு புத்தகத்துல கூட ஒரு குறிப்பு இருக்கு, இவர் விசுவசிக்கிற வெள்ளாளர்களையும் மாத்தினார்னு போட்டிருக்கு. அதாவது கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டாங்கன்னா சில பிள்ளைமார், அவங்களை இவர் மாத்திருக்காங்க மாணிக்கவாசகர் அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. அப்ப இந்த மத மாற்றம்ங்கிறது முந்தியே ரொம்ப இருந்திருக்கு. இப்ப சமீப காலத்துல இந்துக்கள் பெருவாரிய கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாமுக்கும் போயிட்டாங்கல்ல. இப்ப இங்க சாமி எழுதுறாங்க, அங்க இருந்து அந்த இதை அனுபவிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அவர்களில் சிலராவது இந்து மதத்தின் சிறப்பை உணர்ந்து இதை தேர்ந்தெடுத்து மீண்டும் இங்கு வருவார்கள். அதனால நம்ம இந்த மத மாற்றத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, திரும்ப வந்துருவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றார். ஆனா அவர் முடிக்கிறது எப்படின்னா, யாரையும் மதம் மாற்றவே வேண்டியதில்லை, அவரவர் பிறந்த மதத்துல ஆழ்ந்த நம்பிக்கையோடு செல்லட்டும், அருளாளர்களுடைய வழியை பின்பற்றட்டும் அப்படின்னு சொல்றாங்க.
மாணிக்கவாசருடைய பெருமை என்ன? சமயங்கள் எதற்காக இருக்கு? இறைவன், உலகம், உயிர், இந்த மூன்றை பத்தின சிந்தனையிலேருந்து தான் சமயம் வருது. நாம ஏன் பிறந்தோம், நாம யாரு, நாம ஏன் இங்க இருக்கோம், எங்கிருந்து வந்தோம், எங்க போக போறோம், இது மாதிரியான கேள்விகள் மனுஷனுடைய மனசுக்குள்ள வரும்போது அதுக்கான பதிலை தருகிறது மதம். அதனால அந்த கேள்விகள் இருக்கும் வரும். இந்த செயல்கள் அனைத்தும் இறைவனின் செயலேங்கிறத உணர்ந்த பக்தன் என்ன செய்ய? சாமி சொல்றாங்க, ஜீவனின் செயல், இயற்கையின் செயல், இறைவனின் செயல்னு 3 இருக்கு. இந்த 3 விதமான செயல்களுக்கும் ஒன்றுக்கொன்று உள்ள தொடர்பும் தன்மையும் இதை பற்றி எல்லாம் சொல்லக்கூடியது. இது எல்லாவற்றுக்கும் மேல் தனக்கு நிகழ்வது அனைத்தும் இறைவன் திருவருளாலே நிகழ்கிறது என்று பணிவோடு நல்லதோ கெட்டதோ கஷ்டமோ சுகமோ வாங்கி கொண்டு அமைதியா இருக்கிறாராம். அதுதான் மாணிக்கவாசகருடைய சிறப்பு. எல்லா செயல்களும் நம்முடைய ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையில துன்பம் தான் நிறைய இருக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தா. சின்ன வயசுல அது தெரியாது, நமக்கு கொஞ்சம் வாழ்க்கையை பார்த்ததுக்கு பிறகு தெரியும். முதல்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. என்ன வாழ்க்கை எப்படி ஒரு என்னமா தத்துவம் பேசிட்டு இருக்காங்கன்னு அவங்க ஜாலியா இருக்கதான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா வாழ்க்கையில அடிபடும் போது நமக்கு தெரிகிறது, இங்கு திரையளவு இன்பத்திற்கு பனையளவு துன்பத்தை விலை கொடுத்தாக வேண்டும். அப்படி இருக்கும்பொழுதுதான் நமக்கு சிந்தனை வருகிறது. செயல்கள் எல்லாம் ஈஸ்வரனுடையதே என்கிற மனப்பான்மை வரும்போதுதான் துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு அதற்கு மேல் மனதை உயர்த்தி அமைதியாக இருக்க முடியும். அது மணிவாசகர் வாழ்க்கை மூலம் நமக்கு தெரிகிறதுன்னு சொல்றாங்க. அத்தகைய அருளாளர் அவருடைய வாழ்க்கை முழுவதும் சிந்திக்க சிந்திக்க நம்மை பண்படுத்தும். அதை விட இன்னொரு பெரிய பாக்கியம் நமக்கு என்னன்னா, அவர் என்னென்ன பாடி வச்சாரோ அதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. திருவாசகமும் தாய்மானவர் பாடல்களும் அப்படியே முழுசா நமக்கு கிடைச்சிருக்கு. அவர் தேவாரத்துல நிறைய எழுதினார், கொஞ்சம் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இல்லாம நம்மளுக்கு முழுமையா கிடைச்சிருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அதனால நாம இந்த பாடல்களை எல்லாம் படிக்கணும். எந்த மதத்துல உள்ளவங்க படிச்சாலும் இதை இதனுடைய பெருமையை உணர்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் அதை பார்க்கிறோம். ஜியு போப்புன்னு ஒரு மேல்நாட்டு பாதிரியார் படிக்கும் பொழுது அப்படியே உருகி அவர் அறியாம கண்ணீர் வருதான். அவர் படிச்சதை பத்தி தன் நாட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுற, திருவாசகம் நீங்க ஒரு அருமையான நூல் இருக்கு அப்படின்னு அவர் எழுதும் போதே கண்ணுல இருந்து தண்ணி சொட்டி அந்த லெட்டர் அப்படியே நனைஞ்சு போச்சான். அப்படியே அவர் அனுப்புறார். அப்போ திருவாசகத்துக்கு படிப்பவர்களுடைய உள்ளத்தை உருக்கக்கூடிய சக்தி இருக்கிற, அலாதி ஆற்றல் இருக்கிறது. ஏன்? அவர் அழுது அழுது அண்ணலை அடைந்த அடியார். அவருடைய உருக்கம் நம்மளை அப்படியே உருக்க வச்சிடும். இதை படிக்கும்போது நமக்கே தோணும் ஒரு வைராக்கியம். உலகத்தை ஆசை கிஞ்சித்தும் இல்லை, இந்த உலகத்துல இருக்கணுங்கிற எண்ணமே ஆசையே இல்லை, இதுல அனுபவிக்கிறதுக்கு என்னவோ இருக்குங்கிற மயக்கம் துளி கூட இல்லை மாணிக்கவாசகருக்கு. அவருடைய பாடல்கள் எப்ப எனக்கு வருகை என்று என்னை எப்ப நீ அழைப்பாயோ, எப்ப கூட்டிட்டு போயோ அப்படிங்கிற ஒன்னே தான் அவர் உள்ளத்துல. அப்படி ஒரு சிவஞான செல்வர் அவர். அதனால திருவாசகம் நமக்கு கிடைத்திருப்பது மிக பெரும் பாக்கியம். ஜீவன் பல ஜென்மாந்தரங்களில் தர்ம அதர்மமான செயல்கள் பலவற்றை செய்கின்றான். அப்புறம் அந்த அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அடி விழுந்த மாதிரி சிந்திச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமா இறை உணர்வு பக்கம் திரும்புகிறான். அப்படிப்பட்டவன் நல்லொழுக்கத்தை கற்றுக்கொள்கிறான், நற்பண்புகளை வளர்க்கிறான், பக்தியை பெருக்குகிறான். இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் திருவாசகம் அவனுக்கு உதவியாக இருக்கும். அடியார்களோடு இணக்கம் வைக்கின்றான். ஏன்னா குருவினுடைய சந்நிதியில் இருப்பதும் அடியார் திருக்கூட்டத்தில் இருப்பதும் பக்தனுக்கு கிடைக்கின்ற மிக பெரும் வாய்ப்பு. இதெல்லாம் திருவாசகத்தை படிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். பேசுறதுக்கு ஆளே கிடைக்கல அப்படின்னு டிவியை போடாதீங்க, ரொம்ப நல்லது. யாரும் இப்ப பேச மாட்டாங்கன்னா அப்ப அமைதியா இருக்கும், படிப்போம் திருவாசகத்தை. ஒருத்தர் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணா நேரமா இருக்கு அப்படின்னு படிக்கணும். உடனே போயிட்டு டிவியை போடக்கூடாது. பேசுறதுக்கு ஆளை தேட வேண்டாம். மணிவாசகரோட பேசு, சிவபெருமானோட அவர் பேச பழக்கி விட்டுருவார். அவரவருக்கு எது தெரியுமோ அதைத்தானே செய்வாங்க. அதனால நீ வேற யாரு கூடயும் பேசணும்னு நினைக்காது, திருவாசகத்தோட பேசு, மணிவாசகரோட பேசு. சுவாமி சொல்றாங்க, திருவாசகத்துல எந்த நிலையில நீ போனாலும் உன்னை உயர்த்தி விடக்கூடிய சக்தி அந்த பாடல்களுக்கு உண்டு. அது ஒரு பெரிய பாக்கியம். திருவாசகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ள முடிந்தால் அது பாக்கியம்னு சொல்ற. அது மாதிரி ஒரு நற்பேறு வேறு கிடையாது. அதனால திருவாசகத்தை உணர்ந்து ஓதி அப்படியே உள்ளத்துல நீ தேக்கி கொண்டால் உனக்கும் சிவபக்தி வாய்க்கும். அப்படிப்பட்ட சிறப்பு உடையது திருவாசகம் என்று சொல்லி சொல்றார். இந்த நூலில் தத்துவ விளக்கம் சொன்னேன் இல்லையா? உலகம்,
உயிர், இறைவன். இதை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது தத்துவம் பிறக்கிறது. இந்த தத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது மாயாவாதம், பிரம்மவாதம்னு ரெண்டு இருக்கு. மாயை, அது மாயா தத்துவம் தனியாவே அதை விளக்குகிறார் சுவாமிஜி. மாயைனா என்ன? யா மா, யாதொருவள் ஒரு கணம் இருந்தது போல் அடுத்த கணம் இல்லையோ அது மாயை. இந்த ஒரு விளக்கத்தின் அடிப்படையில் அளந்து பார்த்தா இந்த உலகத்துல எல்லாமே மாயை. இப்ப இந்த படம் வந்து இப்படி இருக்கு, இப்ப தூளை வச்சு மூடி இருக்கு, இது ஒரு மாயை. அப்படி எடுத்து விட்டுட்டேன், அந்த சூழல் மாறிடுச்சு, அப்ப இது மாயை. திரும்ப இது பறந்து விடலாம், அது மாயை. அதாவது மாற்றத்துக்கு உட்பட்டது மாயை. அப்படி பார்த்தா இந்த உலகத்துல எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய வரம்பு பாருங்களேன், சின்ன குழந்தையா இருந்தபோது எப்படி இருந்தது, இன்னைக்கு என்னென்ன வழிகள் என்னெல்லாம் பண்ணுது, இது மாயை. இந்த பிரபஞ்சமே மாயை. இங்க நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் மாயை. மாயைன்னா என்ன அர்த்தம்? அப்பனா இது கூடாது, வேண்டாத விஷயமானா இல்ல, மாறிக்கொண்டே இருப்பது, நிலையில்லாததுங்கிறது அதுக்கு பொருள். அப்ப நிலையில்லாததுக்கு நீ என்ன செய்யணும்? அதுக்குண்டான மதிப்பை தான் கொடுக்கணும். இல்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடைங்கிற வள்ளுவர். இது நிலையில்லாததுப்பா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம் முதலான பட்டம், பதவி, புகழ் இதெல்லாம் நிலையில்லாதது. இதுக்காக நீ நிலையான இறைவனை விட்டு விடாதே. மாயைங்கிறதுல வேற என்னென்ன இருக்கு? ஒரு 17 இது சொல்ற சுவாமிஜி. காலம், தேசம், வர்த்தமானம் அப்படிங்கிற 3 வகையில மாயை தன்னை விளக்கி காட்டுகிறது. காலம்ங்கிறது என்ன? நம்ம வயசாகும் போது நம்ம தலையில வரக்கூடிய நிறைய இந்த காலத்தின் கோலத்தை காட்டுகிறது. அப்புறம் நம்ம சில இதெல்லாம் கட்டுப்பாடுகள்லாம் வச்சிருப்போம். இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியல, காலத்தின் கோலம் இப்படி இருக்குங்கிறோம். காலம் மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. அப்புறம் என்ன செய்கிறதா? கடைசியில் எல்லாத்தையும் எடுத்து விழுங்கி விடுகிறது. அது மாயை. இடம், ஒரு இடத்துல, இந்த இடத்துல இப்ப நம்ம ஆசிரமத்துல இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், அந்தர்யோகம் நடக்குது. இந்த இடம்ங்கிறது இங்க இருக்கும் பொழுது நம்ம அங்க இல்லை, அவரவர் ஊரை நினைச்சுக்கோங்க, இல்ல அங்க இருக்கும்போது இங்க இல்லை. அப்ப நாமெல்லாம் இடத்தால் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். இது மாயை. சூழல், இது அந்தர்யோகம்ங்கிற ஒரு சூழல். இந்த சிந்தனை எல்லாம் வருகிறது. இந்த சூழல் மாறினா இது மாறி போயிடுது. அப்ப இது ஒரு மாயை, மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப காலம், தேசம், சூழல் அல்லது காரண காரியம் தொடர், இப்படி மாயை பல விதங்கள் இந்த உலகத்துல வந்துட்டே இருக்கு. சாமி இன்னொன்னு சொல்றாங்க, நான் பந்தப்பட்டிருக்கிறேன், இது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், இதுவும் மாயை. இதையெல்லாம் செஞ்சா மோட்சம், திருவாசம் முற்றுவதுல கலந்துக்கோ, அந்தர்யோகத்துல கேளு, அதுபடி கடைப்பிடி, மனசை மாத்து, இதுவும் மாயை. நான் முக்தி அடைந்து விட்டேன்னு நினைக்கிறேன், அதுவும் மாயை. நீ எப்பவுமே முக்தனா இருக்க, அதுதான் உண்மை. இதெல்லாம் மாயன்னு வந்து அது முதற்கொண்டு முடிச்சிருக்க. இதுல இந்த பௌத்த மதம் என்ன சொல்றது? அதாவது இந்த பிரபஞ்ச சம்பந்தமானதெல்லாம் மாயைன்னு சொல்லிட்டோம். அப்ப எல்லாமே நமக்கு தெரிஞ்ச எல்லாம் மாயை மாயின்னு போயிடுது. மாயை கப்பால் மாயை இல்லாத ஒண்ணு ஏதாவது இருக்கா? இப்படி மாறாத ஒண்ணு இருக்கா? நிலையான ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. என்னுடைய இந்த ஜீவ व्यक्ति மாயை, அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு பௌத்தர்கள் சொல்றாங்க. அப்படி தெரியாதுன்னு சொல்றதுனால அதுக்கு பேர் அக்ஞேயவாதம். ஒரு சந்தேகம், அதுதான் அவங்களுடைய கொள்கை. சாருவாக்கர்கள், லோகாயத்தர்கள் இந்த உலகம்தான் உண்மை, அதுக்கு அப்புறம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிச்சிடுறாங்க. இவங்க சாருவாக்கர்கள், லோகாயதர்களும் வேற ஒண்ணு அப்பால் கிடையாது, இது ஒண்ணுதான் எல்லாம், இந்த உலகம் தான் எல்லாம். அதனால இந்த கண்ணுக்கும் காதுக்கும் மூக்குக்கும் நாக்குக்கு என்ன தெரியுதோ அதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் இந்த பௌத்தர்களும் சொல்லக்கூடிய கூற்று மாயாவாதம். மாயை சரியில்லைன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திக்கிறாங்க. சாருவாக்கர்கள் மாயை நல்லாதான் இருக்கு, நெய் விட்டு சாப்பிடு, நான் சாப்பிடு, கடனை வாங்கியாவது நெய் விட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்களாம். உலகத்தை அனுபவிச்சு இருக்கிற வரைக்கும் அனுபவி அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? மாயாவாதம். இவருடைய பேச்செல்லாம் என்ன ஆகிறது? மாயாவாதம் ஆகிறது. வேதாந்தம் என்ன சொல்லுகிறது? இல்லப்பா, இந்த அழியக்கூடிய மாறி அமைந்து கொண்டே இருக்கக்கூடிய மாயைக்கு அப்பால் இந்த மாயைக்கு ஒரு ஆதாரமா அழியாத ஒண்ணு இருக்கு, அதுதான் பிரம்மம், அதுதான் கடவுள், அதுதான் ஆத்மா, அதுதான் நீ அப்படின்னு முடிச்சிடுறாங்க. ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாயைக்கு அப்பால் இது மாறக்கூடியது, அது மாறாது, இது அனித்தியமானது, அது நித்தியமானது, இது துக்ககரமானது, அது ஆனந்தமயமானது, அப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. அது பிரம்மவாதம். இந்த மாணிக்கவாசருடைய அனுபூதி இந்த பிரம்மவாதமாகிய அத்வைத்தவாதமாகிய வேதாந்த தத்துவத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. ஆனா நிறைய இடங்கள் இந்த மாயாவாதத்தை அவர் 19 இடத்துல மாயின்னு சொல்லியே குறிப்பிடுறார் அப்படின்னு சொல்றாங்க சாமி.
எந்தெந்த இடங்கள்ல தனக்கு 64 இடத்துல நாயேன்னு சொல்லியிருக்கார், 19 இடத்துல மாயைன்னு சொல்றார், எங்க வேதத்தை பத்தி சொல்றார், எல்லாம் சாமி குறிப்பிடுறாங்க. அப்படி மாயாவாதத்தை நிராகரிக்கிறார், அது சொல்றார், எடுத்து சொல்றார், பௌத்த மத கொள்கையும் சொல்றார். ஆனா அவர் முடிவாக சொல்லுவது வைதிக கொள்கையாகிய பிரம்மவாதம் தான். இறைவன் இருக்கிறான், நான் கண்டேன், நீங்கள் காணுங்கள், இதோ பாருங்கள், இதோ பாருங்கள்னு சொல்லிதான் அவர் இறைவன் இருப்பதைத்தான் சொல்றார். அப்படி மாயா தத்துவத்தை திருவாசக பாடல்களை எப்படி காணுகிறோம்னு சொல்றார். இன்னும் மும்மலம் இருக்கு, மற்ற சில கருத்துக்கள் இருக்கு, அதையெல்லாம் மதிய உபன்யாசத்திலே பார்ப்போம். இதுவரையும் நான் பார்த்தது தொகுத்து எடுத்து சொன்னால், சிவநேச செல்வரான மாணிக்கவாசகரின் வாழ்க்கையில் அதிசய செயல்கள் இறைவனருளால் நிகழ்கின்றன. அவை சாதாரண சித்திகள் அல்ல. அவருடைய மகிமையையும் சிவனின் அருட்பெருமையும் அவை உணர்த்துகின்றன. பணிவோடு அந்த அருளை ஏற்று அதை உலகுக்கு வழங்கும் வகையிலே திருவாசகத்தை பாடியிருக்கிறார். ஆத்ம சாதனத்தின் எந்த படித்தரத்தில் இருப்பவர்களுக்கும் திருவாசகம் பேருதவியாய் இருக்கும். அதுவே பெரிய சத்சங்கம். திருவாசகத்தோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள தெரிய வேண்டும். அவரே சிவபுராணத்தில் சொன்னது போல, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்றபடி அந்த பொருளை உணர்ந்து கொள்வது அவசியம். அதற்காகவே நமக்கு உதவுவதற்காக சுவாமிஜி அவர்கள் திருவாசகத்தின் பொருட்சிறப்பை, அந்த அனுபூதியின் சிறப்பை நமக்கு எடுத்து விளக்கி இருக்கிறார்கள். அவற்றை பின்னால் காண்போம். ஹர நம பார்வதி பதயே. மாணிக்கவாசக சுவாமிகள் திருவடிகளே. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.